வெங்காய சட்னி பண்றதுக்கு ஒரு பேன்ல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்கிக்கலாம். கருகு விடாம கலர் லைட்டா சேஞ்ச் ஆகும்போது மற்ற பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, சிம்லே வச்சுக்கோங்க. 2 மிளகாய் ஆட் பண்றேன். காஷ்மீரி மிளகாய் 1 ஆட் பண்ணிருக்கேன். அஞ்சு பல் பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வணக்கிக்கலாம். கொஞ்சமா புளி கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாம். இது ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் மாத்திருக்கேன். இதை அரைச்சு எடுத்துக்கலாங்க. சட்னி நம்ம இப்ப தாளிச்சிடலாம். இதுல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வச்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை சட்னியில சேர்த்திடலாம். வீட்டுல தக்காளி இல்லைன்னா நீங்க வெறும் வெங்காயம் வச்சு இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.